பாமரனின் அறிவுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் உள்ளாட்சி வரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. சொத்து வரி, இது மட்டும் இல்லாமல் மதுவுக்கு, சிகரெட்டுக்கு, இதுக்கெல்லாம் நிறைய வரி போடுறாங்கன்னா அந்த வரியெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கிறது இல்லை. அதெல்லாம் முழுக்க முழுக்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போயிட்டு இருக்குது. இது அவங்களே எடுத்துக்கிறாங்க. அப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு ஒன்று எடுக்கிறாங்களே அப்படின்னா இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியில் அவங்கெல்லாம் ஜிஎஸ்டி இருக்கிற ஐட்டம் வேறு. அந்த ஜிஎஸ்டி உள்ளதுக்கு பாதி பாதி எடுத்துவாங்க. பாதி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குன்னு போயிடுது. இந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபா இருக்குன்னு வச்சுங்க, அதில் 50 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியாக போயிடும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டியாக ஒரு 50 ரூபா போயிடும். ரெண்டும் சேர்ந்து பிரிச்சுக்கிறாங்க, 2 பேரும் தனியாக பிரிச்சுக்கிறாங்க. இந்த 50% ஸ்டேட் கவர்மெண்ட்டு அதை அப்படியே அனுபவிக்கும், அது அப்படியே நமக்கு செலவு செய்யுது மக்களுக்கு. இந்த 100 மீதி இருக்கிற 50% சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து போச்சு பாருங்க, அது என்ன பண்ணுதான், அது கூட வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தேவையான இடங்களில் செலவு பண்ணுது. அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணுது.